பார்த்தீங்கன்னா ஹைவேல இருக்கோம் நாங்கள் ஜெய்ப்பூருக்கு போகிற வழியில். ஸோ லாரியில் போயிட்டு இருந்தோமே, என்னடா ஹைவேல நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து இவர் சொல்லுவார். ஒரு சம்பவம் ஆகி போயிடுச்சு. ஒருத்தர் வந்தார், லாரி அர்ஜென்ட்டுன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. அதனால் ஒருத்தர் ஆஃபீஸர் வந்து பார்த்துட்டாரு. அவங்க ப்ரைவேட் லிஃப்ட் கொடுத்தாருங்களே, அவங்க ஆஃபீஸர் வந்து இனிமேல் லிஃப்ட்லாம் கொடுக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் இறங்கிட்டோம். என்ன பண்ணுறது தரல. இப்போ நடந்துட்டுருக்கோம். பார்ப்பேன். ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். ஸோ உள்ளே போயிட்டு ட்ரெயின் பிடிச்சி போகிற மாதிரி தான். என்ன ரீசன்? ஏடிஎம் அண்ணா ஏடிஎம் இருக்குது. ஸோ எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்மே இல்லை. கிட்டத்தட்ட 2 நாளில் ஏடிஎம்மே இல்லாமல் வந்தோம். ஸோ இன்றைக்கி தான் வந்து ஏடிஎம்மே கிடச்சிருக்கு எங்களுக்கு. ஸோ நான் வந்து கேஷ் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆக்ராவுக்கு வந்து டிக்கெட்டு வந்து கிடைக்கல எங்களுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜான்சிக்கு நாங்கள் வந்து டிக்கெட் எடுத்திருக்கோம். கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நாக்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏசிக்கு பதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வைக்கோல் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூலிங்காக யூஸ் பண்ணுறாங்க. நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ கடையில் கூட நான் பார்த்தேன், அது வந்து ஒரு இதில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்ராவுக்கு வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டத்தில் மாற்றிக்கிட்டு வந்தேன் இன்றைக்கி. அந்த இந்திக்காரங்களாம் நீங்களே பார்த்துருப்பீங்க என்னென்ன பண்ணானுங்கன்னு சொல்லிட்டு. மேலே ஏறி உட்காந்து பாக்கு போட்டுட்டு அதுலேயே டீ குடிச்சிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே துப்புறானுங்க, அங்கேயே உட்காந்துக்கிறானுங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு இன்றைக்கி. இனிமேட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அன்ரிசர்வேஷனில் வரவே மாட்டேன் கண்டிப்பாக, அது மட்டும் உண்மை. ஆனால் ஆக்ராவில் என்ன நல்லா பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம. ஆக்ராவில் வந்து 4 பிளேஸ் இருக்குது. அதை நம்ம 2 தான் பார்க்க போகிறோம். ஒன்று தாஜ்மஹால், இன்னொன்று வந்து ரெட் ஃபோர்ட்டு. ஓகே மட்டும் பார்த்துட்டு அப்படியே மதுரை போயிடலாம். ஆனால் நேற்றுக்கு நைட்டு வந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருந்துச்சுல. வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன் அந்த மாதிரி ட்ரெயின். ஜாலியாக இருந்துச்சு அந்த மாதிரி ட்ரெயின். நீங்களும் ஒரு வாட்டி அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் சகிப்புத்தன்மையே இருக்காமல் போயிடும். ஆமாம், அது என்னமோ உண்மை தான். ஸோ இது மாதிரி உங்கள் பேக்கெலாம் ஜிப்பு இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேயே அவங்களே இருப்பாங்க. நீங்கள் அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்களே போட்டு தருவாங்க. என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேட்பாங்க. ரெகுலராக 30 ரூபா தான் ஆகும். ஆனால் இவர் வந்து என்கிட்ட 50 ரூபா கேட்டார் ஒரு ஜிப்பு மாற்றுறதுக்கு. சரி, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ராவுடைய ரயில்வே ஸ்டேஷன் வந்து வெளியே வந்துட்டோம்.
नहीं 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 ये बस 10 रुपए सीट नो 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 क्या होती है नो आपको दसो है இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே விட மாட்டேங்கிறாங்க ஆட்டோக்காரங்க பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மாதிரி ஏறி போயிடாதீங்க. உங்களுக்கு ரேட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் வர காணா ஆகையா வர காணா रास्ते में खाना के लिए रोक दे லாஸ்ட்லலாம் வேணாம், எனக்கு இங்கே வேணும். रास्ते में रोक दे பசி கேர் மயக்கமாயிடும் செத்துருவேன். भैया 1% 20 ओके 5 रुपए रखते हैं हम ये हमारी 15 रुपए ஏ மாதி சொல்ல போகிறான் 1% भाई 1% 20 रुपीस ओके पर पर्सन 20 रुपीस ओके कंफर्म ओके डन डन यस सर हाँ भैया टेल मी सब्सक्राइब टू अनबुडन अरुण सब्सक्राइब टू अनबुडन अरुण उससे पहले आप देखिए सुनो उससे पहले आप देखिए रूम नगी you stop in ताजमहल only. ताजमहल you stop ताजमहल अभी इस टाइम ताजमहल क्लोज है इलेक्शन की वजह से चुनाव ड्यूटी इलेक्शन की वजह से रेड फोर्ट अभी खुला हुआ है पहले रेड फोर्ट देखिए आगरा फोर्ट फिर उसके अंदर you only stop in ताजमहल ताजमहल क्लोज है ताजमहल क्लोज है க்ளோஸா? क्लोज है बंद है क्लोज है क्या बंद है? ताजमहल बंद नहीं, ओपन है. சரி ஓகே, ताजमहल ओपन ना நான் வெளியே இருந்து போட்டோ எடுத்துக்கிட்டு போயிடுறேன். drop me in ताजमहल ला फोर्ट रेड फोर्ट ரெட் ஃபோர்ட் रेड फोर्ट 10 रुपीस. नहीं हाँ। रेड फोर्ट का 2020 रेड फोर्ट का भी 2020 அப்போ தாஜ்மஹல் ஓகே. ताजमहल बंद है ताजमहल जाएगा नहीं कोई चुनाव हो रहा है उधर गाड़ियाँ बंद हो जा रही हैं रोड पर निकलने नहीं नो दे रहे हैं प्रॉब्लम you stop in ताजमहल ताजमहल नहीं आता है रेड फोर्ट छोड़ सकता है अपना இறங்கிடலாம். रेड फोर्ट कितना किलोमीटर 4 किलोमीटर है ताजमहल ताजमहल भी 4 किलोमीटर है नियर बाय रेड फोर्ट हाँ ताजमहल नियर बाय रेड फोर्ट हाँ stop in red fort you रेड stop फोर्ट के अपोजिट है ताजमहल okay stop in red fort रेड okay फोर्ट red fort 2020 40 rupees totally okay हाँ रेड फोर्ट का red fort ரெட் ஃபோர்ட் நல்லா பண்ணுறாங்க. वीडियो बनाएंगे वीडियो सलमान ने भी बताया भैया वीडियो இருக்கு वीडियो வெளியூர்ல நான் இங்க வந்திருக்கேன். தாஜ்மஹல் நான் 10-100 வாட்டி வந்திருக்கேன். अब ठीक है चलो कोई बात नहीं 10 rupees 10 रुपीஸ். कोई बात नहीं आप ये भी ले जाओ कोई बात नहीं okay 10 रुपीஸ். எனக்கு உங்க காசுல வேணாம். अरे सर சொன்னதை செய்யணும், அவ்வளவுதான். मैं நம்ம दे दो अंदर तक लेके आने का 10 मेरा 20 रुपया पार्किंग कट जाएगा अभी 20 रुपया पार्किंग कटेगा வெளியூர்ல இருந்து வரவங்க நம்புவாங்க அவங்க ஊரை வந்து. मेरा पार्किंग भाई don't cheat everyone okay कोई go बात नहीं आप ये go भी ले ये भी जाओ ये भी go tick போடு போ गाइस நீங்க உள்ள வரீங்கன்னா எப்பவுமே பார்த்து பத்திரமா வாங்க. எங்கே போனாலுமே ஏதாவது ஒரு ரேட்டு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ சேஃபாகவே இருங்க நீங்கள். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லி சண்டை போட்டு தாஜ்மஹாலுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் நடந்து போனோன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் வந்துடும். ஸோ நான் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். செம கூட்டம் போய் பாருங்க, வெள்ளைக்காரங்களாம் போகிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாஜ்மஹாலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிற வெஸ்ட்டு ஈஸ்ட்டு நார்த்து சவுத்துங்கிற கேட்டுங்க. ஸோ நம்ம அதை தான் இப்போ வந்து பார்த்துட்ருக்குறோம். ஸோ நம்ம இன்னும் உள்ளே போகலை தாஜ்மஹாலை பார்க்குறதுக்கு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 டிக்கெட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டிக்கெட் வாங்கிட்டு தான் வந்து போயிட்டு நம்ம அங்கே கொடுக்கணும். ஸோ க்யூ பாருங்கள் எவ்வளோ நிற்கிதுன்ட்டு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் எல்லாமே இருக்குது, பேகு ஹெல்மெட் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ ஆனால் நீங்கள் என்ட்ரன்ஸில் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பேக்லாம் வைக்க முடியாது, அலோட் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ தயவுசெய்து அதெல்லாமே கேட்காதீங்க. நீங்கள் வந்து டேரெக்டாக இங்கே வந்து பேக்லாம் வச்சுக்கலாம். பட் அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க, அது மட்டும் நீங்கள் எவ்வளோங்கிறத நான் சொல்கிறேன் இருங்க. ஸோ இந்த டோக்கன் வந்து அவங்ககிட்ட கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு செக்கிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்தாச்சு. நீங்கள் இங்கே டோக்கன் வாங்கினீங்கன்னா கூட ஸ்கேம் பண்ணுவாங்க. ஏன்னா வாங்கின டோக்கன் இன்வாலிடேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தாஜ்மஹாலோட ஃபுல் வரைபடம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போக போகிறேன். செம்மையாக இருக்குது.
ஆனால் இந்த தாஜ்மஹால் பார்த்து வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நேற்றுலேருந்து சரியான தூக்கம் இல்லை. அது இல்லாமல் இங்கே வந்தாலும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்கேம் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஒரு ஆட்டோவில் இருந்து சரி, டிக்கெட்டில் இருந்து சரி, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருந்தால் யாருக்கு தான் கடுப்பாக இருக்காமல் இருக்கும் சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அக்கா வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க சூப்பராக. அந்த அக்கா வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக செம்மையாக இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் காமிச்சேன். சரி வாங்க அப்படியே நம்ம வந்து கிட்ட போய் பார்க்கலாம். நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன யூடியூபர்னு தெரியல. தலைவர் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தாஜ்மஹால் பார்த்துட்டோம். எங்களுக்கு அங்கே ஒன்றும் பெருசாக தெரியல. ஸோ அதனால் நாங்கள் ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐ லவ்ங்கிற ஆக்ராக்கே நம்ம வந்துட்டோம். ஐ லவ் ஆக்ராவும். ஸோ சீரியஸாக சொல்கிறேன், தயவுசெய்து வந்து பார்த்திங்கன்னா ஆக்ராவுக்கு மட்டும் வராதிங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து பார்த்திங்கன்னா ஏமாத்துறானுங்க. எங்கே போனாலும் சரி, சாப்பாட்டிலேருந்து வண்டியிலேருந்து ஒரு சின்ன பொருளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏமாத்துறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மதுரா வந்துட்டோம். மதுரா ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. அங்கேருந்து எதோ தப்பிச்சு இங்கே வந்துட்டோம். ஸோ இங்கெல்லாம் என்னென்ன காத்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே எல்லாமே வந்தேனே ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. ஆமாம், நான் அங்கே வந்து ஒரு புது ஃபீலாக இருக்குது உங்களுக்கு, விடுதலை கிடைச்ச மாதிரி. ஆமாம், ஒரு நல்ல வைப்பு இருக்குது இங்கே. ஆனால் வந்தோடனே சரி. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜென்மஸ்தானுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 100 மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவில் வந்து இருக்குது. ஸோ நாங்கள் அதை பார்த்து தான் போயிட்டுருக்கோம். ஓகே. ஸோ மதுராலேருந்து இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து கிருஷ்ண ஜென்மஸ்தான்லேருந்து இருக்கேன். ஸோ அந்த டெம்பிள் தான் நான் வந்து பார்க்க போகிறேன். இந்த மதுராவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-5 டெம்பிள் வந்து இருக்குது. ஸோ அந்த டெம்பிள் ஃபுல்லாகவே இன்றைக்கி நாளைக்குள்ளே கவர் பண்ணிவிடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலில் வைப்பாங்க இல்லையா, அந்த பொட்டு எல்லாமே வந்து ஒரு பாப்பா வச்சு விட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கோயிலில் போக போகிறோம். மோஸ்ட்லி வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் வெளியே வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். உள்ளே அலோவ் பண்ணாங்கன்னா உள்ளே நான் உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறேன். ஓகேங்களா? என்ன ஸோ வந்து ஃபோன் வந்து அலோட் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபோனை வந்து அங்கே கொடுத்து தான் வரணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ சாரி, என்னால் வீடியோ வந்து எடுக்க முடியாது. ஸோ வெளியே வந்து நான் மேக்ஸிமம் கவர் பண்ண முடிஞ்சதெல்லாம் கவர் பண்ணுறேன். கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்தாச்சு, ஆனால் அங்கே மொபைல் அலோவ் பண்ணல. ஸோ அதனால் என்னால் எதுவுமே காட்ட முடியல. நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோகுல் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெங்காலி காட்டில் வந்து இருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆசிரமம் இருக்குது. அங்கே வந்து ஃப்ரீயாக வந்து ரூம் கிடைக்கும்னு நினச்சோம். பட் ஆனால் பே பண்ணி தான் ரூம் வந்து ஸ்டே பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, வேறு வழி இல்லாமல் நான் வந்து பார்த்திங்கன்னா 400 கொடுத்து ஸ்டே பண்ணியிருக்கோம். இங்கே மதுராவில் இருந்து ஆக்ரா வரைக்கும், ஆக்ராவில் ஸ்டார்ட் பண்ண இன்னைக்கு டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமாக முடிஞ்சிடுச்சு. ஏன்னா அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ டிரைவர்லேருந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட்டு, ஃபுட்டுலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி தெரிஞ்சால் ஒரு ரேட்டு, தெரியலனா ஒரு ரேட்டுங்கிற மாதிரி வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆசிரமம் வந்து ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லி பார்த்தா இங்கே வந்து 400 கிட்ட பே பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அது இல்லாமல் இந்த ஏரியாவே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு காலையில் நான் காட்டுறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி டேவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக போயிடுச்சு. சரி, நாங்கள் நிறையா இடத்துல தூங்கவும் இல்லை. ஸோ நாளைக்கு வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சேனலுக்கு தான் புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி எல்லாம் பண்ணுறேங்க. ஸோ சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்.